என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆ யூ அதாவது கோல்டுக்கு யூஎஸ் டாலருக்குரிய பிரைஸ் டிஃபரன்ஸ வந்து எந்த அளவுக்கு கேமிங்ல வந்து நம்மள சீட் பண்றாங்க என்பத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ்என்எக்ஸ் என்னுடைய ஒரிஜினல் அக்கவுண்ட். ஆ நான் எக்ஸ்என்எக்ஸ் வந்து கடந்த ஒரு 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆ கிட்டத்தட்ட நான் நிறைய ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா எக்ஸ்என்எக்ஸ் வந்து பெட்டர் ப்ரோக்கர்ஸ் தான். பட் நம்ம மார்க்கெட்டில் நம்ம பணம் லாஸ் பண்ணுறத வந்து புரோக்கர்ஸ் மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது. அது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து. பட் இருந்தாலும் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பல லட்சங்கள் நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் சம்பாதிச்சதை விட பல லட்சங்கள் இழந்திருக்கேன். இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இழந்திருக்கேன். ஆனால் இழந்த பணத்தில் வந்து என்னுடைய 50% என்னுடைய சொந்த பணம், 50% வந்து நான் கடனில் தான் வச்சுட்டு வரேன். இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மார்க்கெட்டை பார்த்தா தெரியும். நான் லாஸ்ட்டாக வந்து இது என்னுடைய ஹிஸ்ட்ரி ஓப்பன் பார்ப்போம். ஆர்டர்ஸ் வந்து 0 வச்சுருக்கேன். க்ளோஸ்டு ஆர்டர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 295, 46, 193, 120, அப்புறம் 1217. இது வந்து ஜஸ்ட் ஒரு ½ வந்து ஒரு 4000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 4000 ரூபா வரைக்கும் இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் சம்பாதிச்சிருவேன். ஆனால் இது வந்து வித்ட்ரா போட்டேன். நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு உங்களுக்கு 4000 கிடைச்சா போகுது. இது சம்பாதிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இந்த கர்சர் காமிச்ச பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் நான் இந்த இதை வந்து ஒரு 4000 ரூபா அச்சீவ் பண்ணியிருக்கேன். அடுத்து சனி ஞாயிறு வந்து மார்க்கெட் லீவு. நான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்து திங்கக்கிழமை வியாபாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை வித்ட்ரா போட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. எக்ஸ்என்எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வெள்ளிக்கிழமை பார்க்குறேன். சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை 2வது நாள் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. சனிக்கிழமை ஒரு நாள், 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ரிசீவ் ஆகிடுச்சு. பட் திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் மறுபடியும் என்னுடைய லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2500 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2498 கோல்டோட ப்ரைஸ். இது நான் ஆர்டர் எடுத்திருந்தேன். நான் பை ஆர்டர் தான் எடுத்திருந்தேன். ஆனால் ஜஸ்ட் ஒரு ½ வந்து என்னுடைய அமௌண்ட் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அதாவது 2498 ஓப்பனிங் ப்ரைஸு. மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. 4 பாயிண்ட் டவுன் ஆனது. என்னுடைய ஃபுல் மணியும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சரி ஓகே வந்த லாபத்தில் வந்து லாபம் தானே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேஷுவலாக அங்கே விட்டுட்டேன். ஆனால் இந்த கர்சர் வச்சு இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட்டை லாஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு மார்க்கெட்டு ஏற ஆரம்பிச்சு 2495 இருந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஏறி 2589 வரைக்கும் ஏறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஆவரேஜ் ஏறிச்சு. இந்த 100 பாயிண்டில் அட்லீஸ்ட் நான் ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரே ஒரு லாட் 100 ரூபாய்க்கு நான் ஆர்டர் எடுத்திருந்தாலுமே இந்த 100 பாயிண்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 லாபம் கிடைச்சிடும். அதாவது 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு 1,00,000 ஆவரேஜ் லாபம் கிடைச்சிது. ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா அன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு 5 மணிக்கு மார்க்கெட் எடுக்கும்போது பை ஆர்டர் எடுக்கும்போது நான் எடுத்த டைமிங்கில் மார்க்கெட் இறங்கி லாஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மார்க்கெட் ஆயிடுச்சு. இது வந்து இத்தனை வருஷத்தில் நான் கடந்த காலங்களில் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நல்லா நடக்காதா அப்படின்னு சொல்லி நான் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய பணம் லாஸ் அவுட் ஆகிட்டு அதுக்கு பிறகு லாபம் கிடைச்சிருக்கு. பட் இது வந்து எல்லா டைமிங்கும் இப்படி இருக்காது. பட்டு ட்ரேடிங் வந்து லக்கும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்தவரை நான் அன்றைக்கி 2500 ரூபா 2300 டெபாசிட்டில் நான் வந்து 10 குவான்டிட்டி எடுக்கிறேன். அதே நான் ஒரு குவான்டிட்டி எடுத்திருந்தா அந்த லாபத்தை நஷ்டத்தை மேனேஜ் பண்ணி மறுபடியும் மேலே வந்து டெய்லி எடுத்துருக்கோம். நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1,00,000 லாபம் கிடைச்சிருக்கேன். ஒரு 1 வீக்கில் இந்த மார்க்கெட் ஏறினது வந்து ஒரு 1 வீக்கில் 100 பாயிண்ட் ஏறிருக்கு. அதாவது திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 11ஆம் தேதியிலேருந்து அந்த 11லேருந்து 15ஆம் தேதி அந்த கேப்பில் கோல்டு மார்க்கெட் ஏறுது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கோல்டு மார்க்கெட்டு ஒரு கேமிங் மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பணம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு கேமிங் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. கோல்டு வந்து அதாவது ஒரு ஏறிச்சுனாலும் ஒரு மினிமம் ஏறணும், ஏறினாலும் ஒரு மினிமம் இறங்கணும் என்பதெல்லாம் கிடையாது. ஏறினாலும் 100 பாயிண்ட் ஏறிட்டு மறுபடியும் 20 பாயிண்ட் ஏறிக்கிறது ஒரு கேம்பிங் மாதிரியே நடக்குது. இப்படிலாம் நடக்கிறதுனால யார் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா இந்த ஒரு 2000 ஒரு 5000
மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கரெக்டான டைமிங் பார்த்து மார்க்கெட்டு இறங்க நடந்துக்கிட்டு மார்க்கெட்டு ஏறும்போது ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஏறினதுக்கு பிறகு அதே ட்ரெண்டில், அதாவது ட்ரெண்டுங்கிற மாதிரி ட்ரெண்டில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு லாட்டு 0.01 லாட்டு ஸ்டாப் லாஸ் என்பது ஜஸ்ட் ஒரே யூஎஸ்டியில் வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு டாலர் நீங்கள் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா, அதாவது 2000 டெபாசிட் பண்ணி ஒரே ஒரு லாட் வந்து கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 150 ரூபா 200 இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் 0.01 லாட் வந்து 116 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 100 பாயிண்ட் ஏறுற இது வந்து உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது வந்து ஒரே நாளில் ஏறாது 100 பாயிண்ட்ன்றது குறைஞ்சது டைம் இருக்கும், 5 நாள் 6 நாள் டைம் இருக்கும். இந்த விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கிறவங்க தான் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டுட்டு வர்றதோ இல்லை ஒரு 1000 2000 கொண்டுட்டு வர்றதோ விஷயம் கிடையாது. மொத்த கான்செப்ட் தெரியணும், அதே மாதிரி வந்து பொறுமையாக இருக்கணும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.